ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரெடேட்டர் கேமிங். என்ன பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் போட போகிறோம். ஸ்குவாட் நிறையவே ரெஜிஸ்டர் ஆகலை. இதே 5 ஸ்லாட்டுக்கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ன காரணம் எனக்கு தெரியலை, பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, லோட் ஆகிடுச்சு. எந்த ஸ்குவாட் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்லாட் ஒன் ப்ரெடேட்டர்ஸ். ஓகே, வந்திருக்காங்க. ப்ரெடேட்டர்ஸில் தினேஷ் விஜய் காணும். செகண்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஓரியன் ஸ்குவாட். எஸ், ஓரியன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்குவாட். வெல்கம் டு ப்ரெடேட்டர் கேமிங் வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம் டு ஓரியன் ஸ்குவாட். நாட் ரேஷ். ஓகே, ஃபோர்த்தில் ஷீல்ட் ஸ்குவாடில் ஒரு ஆள் மிஸ்ஸிங். எக்ஸ்குமரன், ஜீனோ. ஸ்டாம் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்திருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய வாட்டி. ஓகே, பரவாயில்ல. 16, 17, ஓகே, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 நாட் ரெஜிஸ்டர். ஓகே, வேறு கரெக்டாக வந்திருக்காங்க. ஃப்ளைட் ரூட் பார்த்தீங்கன்னா மில்டாப் பவரில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச சூசைட் ஸ்குவாட் மில்டாப் பவரில் தான் குதிப்பாங்க. எஸ்னியாவில் ராயல் என்டிஸ் குதிப்பாங்க. மில்டாவில் கிரேட் குதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பொச்சிங்கி போவாங்க. பார்க்கலாம், ரெகுலராக தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, சூசைட் ஸ்குவாடுக்கு பதிலாக மில்டாப் பவரில் TN75 ஸ்குவாடு வச்சாங்க. ஏதேசம் 2 பேரும் ஒரே ஸ்குவாட் தான், ஒரே கிளான் தான். சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோ அரப்னே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நோ அரப்னே நோக்கி போயிட்டுருக்காங்க. எக்ஸ்குமாரன் இவங்க ஸ்குவாட் எங்கே குதிருக்கான்னு செவர்னியில் குதிக்கிறாங்களா? ஹார்ட் ட்ராப் எங்கன்னு தெரியல. இப்போ காலையில் 2 ஸ்குவாடு குதிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜய் கில்லர், மிலிட்ரி பேஸ் போகிறதுக்கு நிறைய ஸ்குவாட் இங்கே ஃபைட் பண்ணுறாங்க. ஓரியன் ஹரி, அங்கே போயிட்டாங்க. ஓரியன் ஸ்குவாட் சைக்கோ ஸ்குவாடை பார்க்கலாம். பேராஷூட் பக் இருந்துக்கிட்டே இருக்குது. எஸ், பக் போயிடுச்சு. எஸ், பார்த்தீங்கன்னா எஸ் ஷார்ட் கனில் நாக் பண்ணிட்டாங்க. ஓரியான் ஹரி ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சைக்கோ ஸ்குவாடில் 2 பேர் நாக் பண்ணியிருக்காங்க. ஓரியானில் மிச்சம் பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஓரியான் மேல்பிக்கு வந்துட்டாங்க. ஓரியான் கோகுல் இவங்களும் வந்துட்டாங்க. போரியான் ஏன் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் போகிறான்னு நினைக்கிறேன். வைரன் ஸ்குவாட் ஆல்ரெடி போயிட்டாங்க. ரோசோக்கில் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்குவாட் இருக்காங்க, ஷீல்டு ஸ்குவாட் இருக்காங்க, மற்றும் ப்ரெடேட்டர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. கிரேட் ஸ்குவாட் எங்கே குதிச்சிருக்காங்கன்னு தெரியல. கிரேட் ஸ்குவாட் செவர்னி குதிச்சிருக்காங்க. இப்போ இங்கே ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல, பார்க்கலாம். இப்போ ரோசோக்கில் தான் 3 ஸ்குவாட் இருக்காங்க. மேபி ஃபைட் நட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹரி 132 ப்ரெடேட்டர் ஸ்குவாடில் ஒரு ஆளை ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஷீல்டு ஸ்குவாட் ஃபைட் எடுப்பாங்கன்னு நினச்சேன். முன்னாடி ரூம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தான் ப்ரெடேட்டர் ஸ்குவாடும் ஷீல்டு ஸ்குவாடும் இந்த இடத்துல ஃபைட் நடந்தது. அது ஷீல்டு ஸ்குவாட் ஜெயிச்சிட்டாங்க, ப்ரெடேட்டர்ஸை கொண்டுட்டாங்க. இப்போ ஹரி பார்த்தீங்கன்னா கவர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. நிதிஷ் கேகே பார்க்கலாம். ஏகே அண்ட் ஒரு சின்ன ஷார்ட் கன் வச்சுருக்காங்க. ஏஎம்சி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஹை ரிச்சில் இருக்காங்க. ஷீல்டு ஸ்குவாட் ஸ்கூலில் இருக்காங்க. ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. ப்ரெடேட்டர்ஸ் என்ன பண்ணுறீங்க? எஸ் ஹரி பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்குவாடில் ஒரு ஆளை பார்த்துட்டாங்க. பின்னாடி யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். டீம்மேட்ஸ் தான். வேறங்க இது ஃபைட் நடக்குதான்னு பார்க்கலாம். ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாட் ப்ரூட்டல் ஸ்குவாட் பக்கத்தில் ஓரியன் ஸ்குவாட் இருக்காங்க. மேபி ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனிமிஸ் இருங்க பார்த்துட்டாங்க. பின்னாடி வந்து கவர் எடுக்கிறாங்களா இல்லை டீம்மேட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா தெரியலை. பார்க்கலாம். இப்போ சைக்கோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 2 பேர் இங்கே வந்துட்டாங்க. ஆக்சிஎஸ்கே அண்டு எஸ்பிஷிப் பஸ் எஸ்டபிள்யூ. இப்போ அஜய் கில்லர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் எலக்ட்ரிக் டவரில் ஏறிட்டாங்க. அஜய் கில்லர் உங்களை பார்த்துட்டாங்களான்னு தெரியல. இது பக்கத்துலேயே ஆளோ வரதை பார்த்துட்டாங்களான்னு தெரியல. எஸ் ஃபைட் நடக்குது. ரெட்லி ராக் யாரையும் அடிக்கிறாங்க. எஸ் ரெட்லி ராக் ஒரு ஆளை நாக் பண்ணிட்டாங்க. பின்ன மிச்சம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஎஸ்கே மட்டும் இருக்காங்க சைக்கோ ஸ்குவாடில். ஆல்ரெடி ஓரியன் ஸ்குவாட் அடி வாங்கி சேர்த்துறாங்க. பார்த்தீங்கன்னா ஓரியன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. ஓரியன் ஸ்குவாட் அடிச்சுட்றாங்க. ஆக்சிஎஸ்கே அஜய் கில்லர் நாக் பண்ணிட்டாங்க. ரூட்டல் பிடிஎஸ் இங்கே மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரியல. எஸ் காலி பார்த்தீங்கன்னா ஆக்சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தனியால் அதுன்னு ஒரு டூவை முடிச்சுட்டாங்க. அருமை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓரியன் ஸ்குவாடில் இன்னொரு ஆள் முடிச்சுட்டாங்க வைப்ரன்ட் ஸ்குவாடில். அதனால ஒரு ஸ்குவாடு வைப் ஆகிடுச்சு. ஓகே வேறு எங்கேயாச்சும் ஃபைட் நடக்குதான்னு பார்க்கலாம். ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியலை. ப்ரெடேட்டர் ஸ்குவாட் பக்கத்தில் ஏஎம்சி ஸ்குவாட் பக்கத்தில் வந்துட்டாங்க. எஸ் ஹேரி நாக் ஆகிட்டாங்களா? எஸ் ஹேரியை கொண்டுட்டாங்க. எஸ் ரஷ் பண்ணுறாங்க. எல்லோரும் எங்கே இருக்காங்க? வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்த உடனே அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு. துரை வந்துட்டாங்க. நிதிஷ் வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஐயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆளில் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர் ஸ்குவாட் வந்த மாதிரி தான் தெரிஞ்சு வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஸ்குவாடை காலி பண்ணிட்டாங்க. மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 செகண்ட் தான் இருக்கும். அது 0.2 0.5 ஒரு செகண்டுக்குள்ளாரியே ஸ்குவாடை முடிச்சுட்டாங்க. நிதிஷ் கேகே நாக் பண்ணிட்டாங்க. பட் ரிவைவ் பண்ணிடுவாங்க. மேலே ஒரு ஸ்குவாட் இருக்குன்னு தெரியுதில்ல. பின்ன ஒரு ஸ்மோக் போட்டு
லூட் எடுக்கலாம் இல்லை, அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்காங்க. பப்பாரா இல்லைனா ரிவே பண்ணிடுவாங்க. ரிவே ஆகிட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு தான் லூட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாதிரியே ஷீல்டு ஸ்குவாட் அவன் ப்ரெடேட்டர் ஸ்குவாடை டார்கெட் பண்ணுறாங்க. ஷீல்ட் ராம் ரவி சாரி ஜோக்கர் சூர்யா இங்கே தான் இருக்காங்க. ஷீல்டு ஸ்குவாடில் என்ன ட்ரைவோ தான் ஆடுறாங்க ஐ திங்க். எஸ் ஸ்மோக்கு போடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனில் நின்று போடுங்க. இட்ஸ் ஓகே. இப்போ ஃபைட் இருந்தாலும் நடக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு அருமையான ஸ்கோர் வைப் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் முடிச்சுட்டாங்க ப்ரெடேட்டர்ஸ். ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது டீம் கில் பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்காங்க. நிதிஷ்க்கு 1 கில் வச்சுருக்காங்க. எவன் 1 கில் வச்சுருக்காங்க. துரை 1 கில் வச்சுருக்காங்க. ஏஎம்சி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. பட் டீம் கில் இவங்களுக்கு 3 தான் இருக்குது. மேபி ஹரி 1 கில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ் ப்ரெடேட்டர் ஸ்குவாட் கிளம்பிட்டாங்க. எஸ் தே எஸ்கேப்டு ஃப்ரம் ரோசோக். கிரேட் ஸ்குவாட் படிக்கிறது நான் ஷூட்டிங் ரேஞ்சில் இருக்காங்க. ஓவர் ஸ்குவாடை அவன் லைட்டாக அவனை பார்த்துட்டு வந்துடலாமா? வேறு எங்கள் ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் நம்ம மேட் ஸ்குவாடை பார்க்கலாம். மேட் போப்பி மேட் சைட் ட்ராக்ஸ் கார் எடுத்துகிறாங்க. பிஎல் ஜோக்கர் மேட் குரூட் பார்த்தீங்கன்னா எஸ் பவர் ஹவுஸ் ஸ்குவாட் பார்த்துல ஃபைட் நடக்குது. ஐயோ ஃபைட்டு மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ரேஸ் விக்கி அஸ்வின் டெட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஷெல்டர் பக்கத்தில் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அஸ்வின் ரெண்டு கோ ஃபேமி எஃப்ஜே இருக்காங்க. ஜெரன் ஃப்ரீக் எங்கே இருக்காங்க? இங்கே ஒரு ஸ்னேக்காக இருக்காங்க. இல்லை ஸ்னேக் கிடையாது, அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. உள்ள கிரானைட் கனெக்ட் ஆகலை. ஓ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ள நம்ம லேஅவுட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே போய் அங்கே தாண்டி எனக்கு இதுவரை கரெக்டாக ஷெல்டர் மேப் கரெக்டாக தெரியாது. பிரஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்ட் ராம் ரவி நாக் பண்ணியிருக்காங்க. ஐயோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பெக்ஸ் ஜீரோர் ஷீல்டு ஸ்குவாடை முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அருமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பெக்ஸ் ஹீரோ ஷீல்டு ஸ்குவாடை முடிச்சுட்டாங்க. ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம். எக்ஸ் குமார் சக்திமான் இப்போ பார்த்தீங்கன்னா டேலிஸ் கேங் பக்கத்தில் ஃபைட் நடக்குது. இவங்க ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய்க்கும் டேலிஸ் கேங் கிடையாது, ஷெல். இவங்களுக்கு ஒரு புதிய நேம் சொன்னாங்க. டேலிஸ் கேங் நேம் மாற்றிட்டோம், ஒரு புதிய பேர் போடுறோன்னு அந்த பேர் மறந்துட்டேன். ஓகே நாளைக்கு அதை பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃபார் தட் ப்ரொஃபஸராக பார்த்தீங்கன்னா ஏகேஎம் M16 வச்சுருக்காங்க. எக்ஸ் குமார் பார்த்துட்டாங்க. எக்ஸ் குமார் பார்த்தீங்கன்னா சக்திமான M24 ஹெட் ஷாட். தலையிலே போடு. சக்திமான் ரிவைவ் ஆகிட்டாங்க. எஸ் ஹீல் பண்ணிட்டாங்க. கேப்டன் கோர்வர் பார்த்தீங்கன்னா SLR வச்சுருக்காங்க. பார்த்துட்டாங்களான்னு தெரில. அவங்க M24 வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ராமதான் பார்த்துட்ருக்காங்க. கோ ஃபெமி எஃப்ஜே என்னாச்சு? கார்லேயே நாக் ஆகிட்டாங்களா? எஸ் பவர் ஹவுஸ் பக்கத்தில் ஃபைட் பவர் ஹவுஸ்க்கும் சூசைட் ஸ்குவாடுக்கும் ஃபைட் நடக்குது. கோஃப் இமேஜஸ் நாக் ஆகிட்டாங்க. எஸ் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் முடிச்சிருக்காங்க. இல்லை முடியலை, இன்னும் ஒரு ஆள் மிச்சம் இருக்காங்க. யாருன்னு பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா கோஃப் எம்எஃப்ஜே நாக்கில் இருக்காங்க. பட் இன்னொரு ஆளும் இருக்காங்க.
ராஜ் விக்கி இவங்கள செத்துட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் காலி. நிதிஷ் கேகே ப்ரெடேட்டர்ஸ் பக்கத்தில் ஃபைட் நடக்குது. ப்ரெடேட்டர் ஸ்குவாட் பக்கத்தில் வந்துட்டாங்க. சூசைட் ஸ்குவாட் பார்க்கலாம் ப்ரெடேட்டர்ஸா சூசைடான்னு. துரை பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துருக்காங்க. கவர் எடுக்கிறன்னு பேரில் ஸ்னேக்காக இருக்காங்க. யார் பார்க்கலாம் ப்ரெடேட்டர்ஸா இல்லை ப்ரெடேட்டர்ஸ் சூசைட் ஸ்குவாடான்னு. எஸ், ரியாஸ் நாக் ஆகிட்டாங்க. TN75 கிரேசி நாக் ஆகிட்டாங்க. ஓ காலி காலி. இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அருமையாக நாக் பண்ணாங்க. என்னால் 3 ஆள் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா எபனும் துரை நாக் ஆகிட்டாங்க. கரெக்டாக ரஷ் பண்ண தெரியல அவங்களுக்கு. நிதிஷ் கேகே ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் முடியலை, சூசைட் ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாடுங்கிறதுனால. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராயல் இண்டிஸ் வந்துட்டாங்க. ராயல் இண்டிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்னாவே அவங்க ஹோம் டவுனாகவே யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த எஸ்னே ஹாஸ்பிட்டல். பட் இப்போ எஸ்னாவில் சோன் விலகலை. பட் நாளில் இங்கே வந்துட்டாங்க. 2 நாக்கு இருக்குது. இதை காரணம் வச்சு ஏறி இருக்கலாம். TN75 கிரேசி லூட் நல்லா இருந்துப்பா. எஸ், அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேட் பாப்பியும் ஒரு ஆளை நாக் பண்ணியிருக்காங்க. மேட் ஸ்குவாட் பார்த்துலையும் ஃபைட் நடக்குது. மேட் ஸ்குவாட் எங்கே இருக்காங்க? மேட் பாப்பி பார்த்தீங்கன்னா ஆஸ்டெஸ்டிக் க்ரியூ. எஸ், பார்த்தீங்கன்னா மேடுக்கும் ஆஸ்டெட்டிக் க்ரியூக்கும் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. டாக்ஸிக் பரத் நாக் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜே நவீன் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. டாக்ஸிக் பரத் மேட் சைட் ட்ராக்ஸ் நாக்கில் இருக்காங்க. எஸ், ரிவைவ் பண்ணிடுவாங்க. ஏஜே நவீன் மட்டும் மேலே தான் இருக்காங்க. பட் இவங்க இருக்கிற டேரக்ஷன் சரியில்லை. வந்து பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலே வந்து போட்டுருவாங்க. வாங்கப்பா, உள்ள ஒரே ஒரு ஆள் தான். மேட் பாப்பி வராங்களா? இல்லை, வரல. கார் எடுத்து கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எஸ், டிஎல் ஜோக்கர் கார் எடுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபைட் ராயல் இண்டிஸ் பக்கத்தில். ஆக்சிஎஸ்கே டு எக்ஸ் கார்த்திக். ஆக்சிஎஸ்கே எக்ஸ் கார்த்திகை நாக் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் ஸ்குவாட் சோலோ பனிஷர் ஸ்கில் பண்ணிட்டாங்க ஆக்சிஎஸ்கேவை. பார்த்தீங்கன்னா ராயல் இண்டிஸில் மறுபடியும் 2 பேர் நாக் ஆகிட்டாங்க. அபிஷேக் அப்படியே நாக்கில் தான் இருக்காங்க. ஒரு கிரனேட் கனெக்ட் ஆகலை. சூசைட் ஸ்குவாடில் 2 பேர் செத்துட்டாங்களா? எஸ், 2 பேர் செத்துட்டாங்க. சல்மான் எஸ்எஸ் நாக் ஆகிட்டாங்க. அபிஷோன் அபி ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூசைட் ஸ்குவாடை முடிச்சிருக்காங்க. டீம் கீழே பார்த்தீங்கன்னா 4 வச்சுருங்க. இதில் சொல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் அபி செத்துட்டாங்க. கன்கரர் பிளேயர், சோரோ கார்பெண்டர் பிளேயர் அபிஷேக் அபி. ராயல் ஃபெராத் ரிவ்யூ ஆயிடுவாங்க. ஓகே, சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ரேஞ்ச் அண்ட் ஜார்ஜோ போல் பக்கம் வந்திருக்கு. ஆப்பெக்ஸ் ஹீரோ பார்த்தீங்கன்னா 7 இயர் இருக்காங்க. அவுட் ஆஃப் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் அங்கே போனாங்கன்னு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஜி ஸ்குவாட் ஏட்ரா பக்கத்தில் இருக்காங்க. ஃப்ளேர் அடிச்சிருக்காங்க. ஃப்ளேர் வந்துடுச்சு. ஃப்ளேரை லூட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்ஜி ஸ்குவாடை பார்க்கலாம். ஆர்ஆர்ஜி தமிழ் ஸ்குவாட் அண்ட் ஆர்ஆர்ஜி சைபோர்ட் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நாட் பேட். ஸோ மேட் குரூட் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வழி வந்துட்டுருக்காங்க. மேட் ஸ்குவாட் ராயல் இண்டிஸ் சோனுக்குள்ளே வர்றாங்க. கார் எடுத்துட்டாங்க. கிரேட் ஸ்குவாடு ஏர் ட்ராப்பை நோக்கி போயிட்டுருக்காங்களா? ஏர் ட்ராப்பை லூட் பண்ணிட்டாங்க. கிரேடு காயின் வந்துட்டுருக்காங்க.
பட் ஏர் ட்ராப் ஆல்ரெடி லூட்டட். கிரீட் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா கிரீட் கவின், டெமோ, நேஸ்லர், கிரீட் ஜெகத் இருக்காங்க. கிரீட் ஷெர்லின் வரல நினைக்கிறேன். எஸ், கிரீட் ஸ்குவாட கிரீட் ஷெர்லின் வரல. ஓகே, நாட் பேட். ஆர்ஜி ஸ்குவாடும் சோனுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. பட் அவங்க செவர்னிக்குள்ளே போகிறாங்க, சோனுக்குள்ளே நேரே வராமல். இல்லை, சோனுக்குள்ளே வர்றாங்க. ஓகே, திருப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் விழுந்திருக்கு. கல்க் ஷெஜி டு மேட் பாப்பி. பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாட் பார்த்துல ஃபைட் நடக்குது. மேட் குரூட் நாக் ஆகிட்டு இருக்காங்க. ரிவ்யூ ஆயிடுவாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. பிஎல் ஜோக்கர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், செத்துட்டாங்க. கல்க் ஷெஜின் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. மிஸ்டர் ஆர்மோத் ஏறிட்டாங்க. மேட் பாப்பி டாம் ஜீனோ மேட் குரூட்டை நாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கல்ஷன் நொராக மேட் சைட் ட்ராக்ஸ் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேட் சைட் ட்ராக்ஸ். எஸ், மேட் சைட் ட்ராக்ஸ் அங்கே காட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாடு மேட் ஸ்குவாடை முடிச்சிருக்காங்க. அருமையான பர்ஃபார்மன்ஸ். ஓகே, மிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் நேவிஸ் இருக்காங்க, ஆப்பெக்ஸ் ஹீரோ இருக்காங்க, டேலிஸ் கேங் இருக்காங்க. ராக்கி பாய் செத்துட்டாங்களா? ராக்கி பாய், எஸ், ராக்கி பாய் இருக்காங்க. ஏர் ட்ராப் பக்கத்தில் இருக்காங்க. ஃப்ளேர் அடிச்சிருக்காங்க. ராக்கி பாய் ஃபுல் ஸ்குவாட் தான். எஸ், ஃபுல் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. டேலிஸ் கேங், ஷெல்பி, இவங்க புதிய நேம் பார்த்தீங்கன்னா ஷெல்பி. இவங்களாம் டேலிஸ் ராக்கி பாய் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் ஸ்கோட் தான். ப்ரொஃபஸர் ராம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஸ்கோட், ராகேஷ் ராம் பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்கோட். ப்ரொஃபஸர் ராம் அண்ட் ராகேஷ் ராம் அண்ணன் தம்பிங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபோக்கஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் பெஸ்ட்டுன்னு காட்டிக்கிறதுக்கு தேடி போய் அடிப்பாங்க. பட் டீம் அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. லெட்ஸ் ஹெட்ஸ் அப் டு திஸ் டீம். மற்ற டீம் மாதிரி இல்லாமல் இவங்க டீம் அப் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கே இருக்காங்க தேடி போய் அடிப்பாங்க. இவங்க எஸ் ஆகிட்டாங்க. டேலிஸ் கேங்க ராக்கி பாயா பார்க்கலாம். சாரி, டேலிஸ் கேங்கட ஷெல்பியா ராக்கி பாயா ரெண்டு பேரும் ஃபுல் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. ஷெல்பி இப்போ கார் எடுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கிரீட் ஸ்குவாட் வந்துட்டுருக்காங்க. எக்ஸ் குமாரன், ராகேஷ் ராம், பார்த்தீங்கன்னா கிரீட் ஸ்குவாடை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல, போயிட்டாங்க. எஸ், டேலிஸ் ஷெல்பி மீட் பண்ணுவாங்களா தெரியல. இவங்க எங்கே போகிறாங்க? எஸ், மீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மீட் பண்ணிட்டாங்க. காரை கவுத்து வச்சுட்டுங்க. எஸ், சொன்ன மாதிரியே அண்ணன் தம்பி ஸ்குவாடு ஃபைட் நடந்தது. இல்லை பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்குவாடு தான் ஜெயிச்சு. பட் வந்த வயத்தில் ஸ்டாம் ஸ்குவாடு போக காய் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே இடத்துல எத்தனை டெட் பாடி, 1 2 3 4 8 டெட் பாடி. 8 மட்டும் கிடையாது, இங்கே மேட் ஸ்குவாடை இங்கே தான் காலி பண்ணிட்டாங்க. இங்கே 12 டெட் பாடி கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா சொன்னபடியே பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்குவாட் அண்ணனோட ஸ்குவாடை காலி பண்ணிட்டாங்க. பட் தேர்ட் பார்ட்டினால
ஷேரோன் ஸ்குவாட் கிடையாது, ஸ்டாம் ஸ்குவாட் உள்ள வந்துட்டாங்க. சபிஷ் முடிஞ்சு ஸ்கோர் அவுட். யாருப்பா அது ஆளில் போட்டு பேசுறது? ஓகே பரவாயில்ல. இப்போ 4 டீம் தான் உயிரோடு இருக்காங்க. ஸ்டாம் ஸ்குவாட் உயிரோட தான் இருக்காங்க. கிரீட் ஸ்குவாட் உயிரோட தான் இருக்காங்க. ரெட்டா தானே போட்டேன். கிரீட் ஸ்குவாட் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபெக்ஸ் ஹீரோர் பக்கத்தில் ராயல் இண்டிஸ் வந்துருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்குவாட் தான். பட் ராயல் இண்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான். மேலே போட்டானா அபிஷனோபி மரத்தில் கவர் எடுத்துருக்காங்க. ஆபெக்ஸ் ஹீரோவில் பார்த்தீங்கன்னா நீ இவர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே செத்தாங்கன்னு தெரியல. மேபி ரோசோக்கில் செத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோன் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் இண்டிஸ் சோனுக்கு வெளியே தான் இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அட்வென்ட்டாக பார்த்தாங்க. எஸ் ஃப்ரெஷ்ஷாக அட்வென்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொண்டுட்டாங்க. எஸ் ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா அஜய் MR46 கொண்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் இண்டிஸ் செத்துட்டாங்க. ஆபெக்ஸ் ஹீரோ முடிச்சுட்டாங்க. இப்போ 3 ஸ்குவாட் தான் உயிரோடு இருக்காங்க. ஸ்டாம் ஸ்குவாட், கிரீட் ஸ்குவாட் மற்றும் ஆபெக்ஸ் ஹீரோ. பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேட் ஸ்குவாடை முடிச்சாங்க. அனீஷ் இங்கோட்டு வந்துட்டு ஆளில் போட்டு பேசாதீங்கப்பா, எத்தனை வாட்டி சொல்கிறது. கிரீட் ஸ்குவாட் அங்கே தான் இருக்காங்க. டீம் கில் 0 கிரீட் ஸ்குவாட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சரியில்லை. மேபி கிரீட் ஷெர்லின் வராத காரணக்காக இருக்கலாம். கிரீட் ஷெர்லின் வரல இன்னைக்கு. ஏட்ராப் பார்த்தீங்கன்னா லூட் பண்ணிட்டாங்களா? இல்லை லூட் பண்ணலை. AWM இருக்குது, யாரும் எடுக்கலையாப்பா? சரி இந்த ஏட்ராப் பார்க்கலாம். இந்த ஏட்ராப் காலி. கிரீட் கவின் போயிட்டாங்க. AWM எடுப்பாங்களா? எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். AWM எடுத்துட்டாங்க. ஸ்டாம் ஸ்குவாட் இன்னைக்கு வின்னர் யாருன்னு தெரியல. கிரேட் ஸ்குவாடா, ஸ்டாம் ஸ்குவாடா, இல்லை ஆபெக்ஸ் ஹீரோரான்னு தெரியல. ஸ்டாம் ஸ்குவாட் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. ரெண்டாப்படி ஆபெக்ஸ் ஹீரோருக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. 5 கிலோ வச்சுருக்காங்க. கிரேட் ஸ்குவாட் ஜெயிக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஸ்டாம் ஸ்குவாட் சவுண்ட் உள்ள தான் இருக்காங்க. ஆபெக்ஸ் ஹீரோ மேலே வந்துட்டாங்க. இங்கே ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாரையும் ஒன்று பார்க்குற மாதிரி கேமரா வச்சுருவோம். சோன் வந்துருச்சு. சோன் பார்த்தீங்கன்னா ஆபெக்ஸ் ஹீரோ பக்கம் தான் சோன் இருக்குது. எஸ் ஆபெக்ஸ் ஹீரோ மட்டும் அந்த சோனில் இருக்காங்க. இப்போ கிரெடிட் கூட சோனில் ஏட்டாங்க. ஆபெக்ஸ் ஹீரோ பார்த்துட்டாங்களான்னு தெரியல, பார்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக அட்வென்ட்டா பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பார்த்துட்டாங்க. ஒரு ஆள் நாக் ஆகிட்டாங்களா கிரீட் ஸ்குவாடில் தெரியல, பார்க்கலாம். எஸ் AWM கௌரி ஸ்டார்க்கு ஒரு AWM ஷாட் கொடுத்துட்டாங்க. பட் ஹெட் ஷாட் விலகல, அதனால் அவங்க நாக் ஆக மாட்டேங்கிறாங்க. கிரீட் கவின் என்னப்பா AWM 2x ஸ்கோப்பா? பரவாயில்ல, 2x ஸ்கோப்பில் என் கௌரி ஸ்டார்க்கு ஒரு பாடி ஷாட் கொடுத்துட்டாங்க. இது 8x ஸ்கோப் ஒன்று பெருசாக இருந்தால் கண்டிப்பாக ஹெட் ஷாட் கொடுத்துருப்பாங்க. கிரீட் ஜெகத் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிங்க்கு எதுவும் கிடையாது நினைக்கேன். கௌரி ஸ்டார் கேரி அடிக்கிறாங்க. ஸ்டாம் ஸ்குவாடும் வந்துட்டாங்க, காரில் வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாட்
யார் ஆப் வைப்பாங்க? ஃப்ரெஷ் ஆட்வெண்ட் அவங்க ஸ்கோடு மட்டும் தான் ஆப் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் கவின். ஓ ஃப்ரெஷ் ஆட்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டெமோ நேரத்தில் இல்லை நாக் பண்ணிட்டாங்க. இப்போ கில் ஆயிடுவாங்க. கில் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. சோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டாம்ப் ஸ்கோடு வந்துட்டாங்க. ஷேர் ஒன் சுற்றி வராங்க. அல்ஷாஜின் கிரீட் ஜெகத் கௌரி ஸ்டார்க்கை நாக் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னவோ ஸ்டாம்ப் ஸ்கோடு தான் இன்றைக்கி ஜெயிக்கணும்னு தோணுது. ஏன்னா பின்னாடி வந்துட்டாங்க. ஸ்டாம்ப் ஸ்கோடு தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாம் ஜின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆட்வெண்ட்டை நாக் பண்ணிட்டாங்க. காலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆட்வெண்ட் அவங்க ஏபிஎஸ்டி வருவாங்க. காலி இன்றைக்கி ஸ்டாம்ப் ஸ்கோடு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதிக சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்கோடு தான். இருந்தாலும் அஜய் ஃப்ரெஷ் கௌரி ஸ்டார் நாக் ஆட்டாங்க. அஜய் MR46 மட்டும் உயிரோடு இருக்காங்க. எஸ் ஆபெக்ஸ் டீர் ஒரு காலி. கிரீட் ஜெகத் நாலி. எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிரீட் கவின் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. எல்லா ஸ்கோடும் காலி ஆகிட்டாங்க. எஸ் ஒரு AW ஹெட் ஷாட். கிரீட் கவின் எப்படி ஸ்பெக்டேட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. கிரீட் ஜெகத் நாக்கில் இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ். இப்போ திருப்பி மறுபடியும் ஒரு ஹெட் ஷாட் விழுந்துருக்கஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட். மிஸ்டர் ஆர்முத் ஏறுறாங்க. எஸ் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஸ்டாம்ப் ஸ்குவாட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்குவாட். மிஸ்டர் ஆர்முத் பார்த்தீங்கன்னா 6 கில் வச்சுருக்காங்க. ஸ்டாம் ஜின்னு 7 கில் வச்சுருக்காங்க. ஷேர் கில் எடுக்கல. ஹல்ஷேஜன் பார்த்தீங்கன்னா 2 கில் வச்சுருக்காங்க. 2 இடம் பார்த்தீங்கன்னா கிரீட் ஸ்குவாட் கில் எடுக்கல. பட் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 3வது இடம் பார்த்தீங்கன்னா ஆபெக்ஸ் டீரோர் ஃப்ரெஷ் ஆட்வெண்ட் 4 கில் வச்சுருக்காங்க. HI R15 MR46 நேம் ரொம்ப லெந்தாக இருக்குது. ஓகே பரவாயில்ல. 2 கில் வச்சுருக்காங்க. 4 இடம் பார்த்தீங்கன்னா ராயல் 90s அபிஷேக் அபி கில் எதுவும் எடுக்கல. அபிஷன் அபி பார்த்தீங்கன்னா 3 கில் வச்சுருக்காங்க. ராயல் ஃபியர் அது பார்த்தீங்கன்னா 3 கில் வச்சுருக்காங்க. 5 இடம் பார்த்தீங்கன்னா RG ஸ்குவாட். RG ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 4 கில் வச்சுருக்காங்க. RG மாஸ்டர் 3 கில் வச்சுருக்காங்க. அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஸ்குவாட் அண்ட் RG சைப்ரோ கில் எடுக்கல. 6 இடம் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் ஸ்குவாட் பார்த்து ராக்கி பாய். தென் 7 இடம் ஷெல்பி. ராக்கி பாய் அண்ட் ஷெல்பி ரொம்ப அருமையாக ஃபைட் பண்ணாங்க. வந்த வேகத்தில் முடிச்சுட்டாங்க ஸ்குவாடு. இப்போ தம்பியோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஸ்குவாடை முடிச்சுட்டாங்க. பட் தேர்ட் பார்ட்டியில் ஸ்டாம்ப் ஸ்குவாட் அவங்கள முடிச்சுட்டாங்க ராக்கி பாயை. ஓகே பரவாயில்ல. இப்போ 7 இடம் பார்த்தீங்கன்னா 7 இடம் தான் ராக்கி ஷெல்பி. இப்போ 8 இடம் பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாட் TN75 இல்லை மேட் ஸ்குவாட் BL ஜோக்கர் 0 கில். மிச்சம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 3 கில் வச்சுருக்காங்க மேட் ஸ்குவாடில். இப்போ 9 இடம் பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் TN75 ப்ரோக்கன் 2 கில் வச்சுருக்காங்க. TN75 கிரேசி 2 கில் வச்சுருக்காங்க. அசென்சியோஸ் அண்ட் ரியாஸ் 1 கில் வச்சுருக்காங்க. 10 இடம் பார்த்தீங்கன்னா ஓரியன் ஸ்குவாட் ஒரு புது ஸ்குவாட் ரொம்ப பரவாயில்ல. 2 கில் எடுத்திருக்காங்க. ஓரியான் மிஸ்டர் பிளேக் அண்ட் ஓரியன் ஹாரி பார்த்தீங்கன்னா 1 கில் வச்சுருக்காங்க. 11 இடம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆபெக்ஸ் டீரோரா இல்லை. எஸ் 11 இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்தெட்டிக் க்ரியூ கில் எதுவும் எடுக்கல. 12 இடம் பார்த்தீங்கன்னா சைக்கோ சாக்சிஸ்கே 2 கில் வச்சுருக்காங்க. 13 இடம் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் நிதிஷ்கே 2 கில். ஓகே துரை அண்ட் ஏவன் 1 கில் வச்சுருக்காங்க. ஸோ 14 இடம் பார்த்தீங்கன்னா ஷேடோ MVP டாக்டர் ராவன்க்ளா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம் கில் பார்த்தீங்கன்னா 10 வச்சுருக்காங்க. பட் 14 இடம் உடனே ஃபைட் எடுத்து செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 2 ஸ்குவாடை வைப் பண்ணியிருப்பாங்க. ராவன்க்ளா ஆண்டனா 3 கில். ஷேடோ MVP 3 கில். டாக்டர் 4 கில். 15 இடம் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் கில் எதுவும் எடுக்கல. 16 இடம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் ஷீல்ட் அண்ட் ஜோக்கர் சூர்யா 1 கில் வச்சுருங்க. 17 இடம் பார்த்தீங்கன்னா ANC ஸ்குவாட் MC அஜித் மட்டும் 1 கில் வச்சுருங்க. TN75 ஸ்குவாட் என்ன அவங்க ஸ்லாட்டும் 18 ரேங்கிங்கும் 18. ஓகே 19 பார்த்தீங்கன்னா வைவரன் ஸ்குவாட் ப்ரூட்டல் PTH 1 கில் வச்சுருக்காங்க. 20 இடம் பார்த்தீங்கன்னா பக்காடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கில் எடுக்கல. ஓகே எனக்குள்ள ரூம் மேட்ச் முடிச்சுட்டு பாய். இன்னைக்கு வின்னர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்குவாட். நான் பிரசாத் ப்ரெடேட்டர் கேம் விளையாட்டு பேசுகிறேன். லைக் பண்ணிவிங்க, ஷேர் பண்ணிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பிரசாத் ஃப்ரம் ப்ரெடேட்டர் கேமிங்.